அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது அமாவாசை தினத்தன்று கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பம் அப்படின்னு வரும் பொழுது குடும்பத்தில் இன்பம் அதிகரித்து காணப்படும். புகழ், கௌரவம், அந்தஸ்து இவை அனைத்துமே உங்களுக்கு உயர்ந்து காணப்படும். வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சொந்த பந்தங்கள் மதிக்கும்படி பெரிய பதவிகளும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 வருடம் பிறக்கப் போகிறது. பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வாங்க. வெளிநாட்டு பயணங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையுங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்த மோதல்கள் நீங்க பெறுவீங்க. மனைவி பிள்ளைகளுடன் பேசி மகிழவும் நேரத்தை நீங்கள் ஒதுக்குவீங்க. ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா பணவரவு அப்படிங்கிறது எதிர்பார்த்த வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். தந்தையாரினுடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக சீராகவும் ஆரம்பிச்சிடும். வங்கியில் வாங்கி இருந்த கடனை அடைத்து விடுவீங்க. ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவியும் செய்வாங்க. அதே மாதிரி கோவில், கும்பாபிஷேக, திருப்பணி கமிட்டியில் இடம் பிடிப்பீங்க. தங்க ஆபரணங்கள், ஆடைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் கல்யாணம், காதுகுத்து, மஞ்சள் நீராட்டு, கிரக பிரவேசம் அப்படின்னு பல விசேஷங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கப்பெறுவீங்க. மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் மே மாதம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எதுலேயுமே அலட்சியமாக இல்லாமல் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த மே மாதம் அமையப்பெறுகிறதுங்க. அடுத்தவர்களை தாக்கி பேச எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தியோ தாக்கியோ பேச வேண்டாங்க. அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம். அதே மாதிரி முக்கிய வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே கொஞ்சம் நேரடியாக சென்று முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி பிள்ளைகளினுடைய நட்பு வட்டங்களை கண்காணிப்பது அவசியங்க. இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சில அதிரடியான மாற்றங்கள் அவ்வப்போது ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இருப்பினும் கேதுவால் சில நேரங்களில் வாக்குவாதங்கள் எழுங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனமாகவே இருங்க. யாருக்கும் எந்தவித உறுதிமொழியும் தர வேண்டாம். கூடுதலாக சில மொழிகளை கற்றுக்கொள்வீங்க. பொது அறிவுத்திறன் வளரவும் ஆரம்பிச்சிடும். இளைய சகோதரர்கள் உங்களை மதித்து நடந்து கொள்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. கணவன் மனைவிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சி செய்வாங்க. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. உடம்புல இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து அப்படிங்கிறது குறையவும் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வியாபாரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தேங்கி கிடந்த சரக்குகளை சாமர்த்தியமாக விற்று திருத்திடுவீங்க. பழைய வேலையாட்களை மாற்றி புதிய வேலையாட்களை வைப்பீங்க. வாடிக்கையாளர்களை கவர சலுகைகள், திட்டங்களை நீங்கள் அறிவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். புது ஏஜென்சியும் எடுப்பீங்க. மே மாதத்தில் வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அதிரடி லாபங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகலாம். கூட்டு தொழில் பங்குதாரர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடுங்க. உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு இந்த ஆண்டு பதவி உயர்வு கிடைக்கும். எல்லோரும் மதிக்கிறக்கூடிய வகையில் நடந்துப்பாங்க. மேலதிகாரியினுடைய ஒத்துழைப்பு இனி உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி காலம் தாழ்த்தாமல் பணிகளை விரைந்து முடிச்சிடுவீங்க. முக்கிய பதிவேடுகள்
செலவுகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. இந்த புத்தாண்டு கட்டுக்கடங்காத செலவுகளை தந்து கடினமாக உழைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உங்களை தள்ளினாலும் மற்றொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தருவதாகவே அமையப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. அதே மாதிரி பிரச்சனைகளை கண்டு அலட்டிக்கொள்ளாத உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சந்திக்க ஒருபோதும் நீங்க தயங்கவும் மாட்டீங்க. எளிமையான வாழ்க்கையும் யதார்த்தமான பேச்சும் கொண்ட உங்களுக்கு மனசாட்சிக்கு மதிப்பளித்து நடப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய கோபம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். செலவுகள் அடுத்தடுத்து வரும். கணவரினுடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இதனால் உங்களினுடைய செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க இயலாமலும் போகலாம். அதே மாதிரி குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. சிலர் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி உங்களினுடைய முக்கிய திட்டங்கள் நிறைவேறும். இதனால் உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உடல் உபாதைகள் மறைந்து ஆரோக்கியம் காணணும் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். உத்தியோகஸ்தர்கள் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிப்பாங்க அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கடினமாக உழைத்து படிக்கிறதன் மூலமாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். சிலருக்கு வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனக்குழப்பங்களில் இருந்து மாணவர்கள் விடுபடுவீங்க. தீய நண்பர்களுடனான நட்பை துண்டிப்பீங்க. அதே மாதிரி உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு சாதனை செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண்கள் குடும்பத்தாரிடமும் கணவரிடமும் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத கலகம் உருவாகி விரிசல் ஏற்படவும் பிரிவினை ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க. அதனால் பெண்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களினுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பழைய மற்றும் பருவகால நோய்கள் உங்களுக்கு தொந்தரவு தர வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது சில நேரங்களில் எதிர்பாராத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. உங்களுடைய செயலில் நீங்கள் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள். வருமானம் குறையவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆபத்தான நிதி முதலீட்டில் ஈடுபட வேண்டாம். பணப்பற்றாக்குறை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குங்க. திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய காலமாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க. இந்த காலகட்டத்தில் நிதி பொருள் இழப்புகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண விஷயத்திலையும் பொருள் விஷயத்திலையும் ரொம்ப கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே மாதிரி முக்கியமான பணிகளை முடிக்கிறதுல தாமதம் ஏற்படதான் செய்யும். குடும்பத்தில் பதட்டமான சூழல் உருவாகலாம். சாதகமற்ற சூழலால் தேவையற்ற மன வருத்தங்களும் ஏற்படலாம். இந்த காலத்தில் பற்றாக்குறையை தவிர்க்க தேவையற்ற செலவுகளை கண்டிப்பாக கவனித்து தடுக்க வேண்டியது ரொம்ப நல்லது. திருமண வாழ்க்கையில் தேவையற்ற அழுத்தமும் நெருக்கடியும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க. நிதானம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அமைதிக்காக தினமும் தியானம் அல்லது இறை வழிபாட்டை மேற்கொள்ள பாருங்க.
அதே போல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். உங்களுடைய வேலைக்கான பலன் கிடைக்கவும் தாமதங்கள் உருவாகலாம். இந்த காலம் சற்று கடினமான காலமாகவே தங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கியிருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய அமைப்பு மேலும் கொஞ்சம் வருத்தத்தையும் நிலைகுலைய செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. அதே மாதிரி பெரிய அளவில் சிரமங்களை தரக்கூடியதாக சில கிரகங்களினுடைய அமைப்பும் இருக்கிறது. அதனால் எந்த ஒரு செயல்லையும் யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமணம் தொடர்பான விஷயத்தில் தடை தாமதங்கள் ஏற்படதாங்க செய்யும். திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதை கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியங்க. அதே மாதிரி வியாபாரம் தொழில் தொடர்பான திட்டங்கள் தோல்வியடையவும் வாய்ப்பு இருக்குது.